அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்பவும் போல மதிய சமையல் தான் பார்க்க போறோம். அப்போ சலாமா என்ன பண்ணுறான்னு பார்த்தா, பச்சை மிளகா வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் காலையில. அதில வந்து நல்லா பழுத்த பச்சை மிளகா ஒண்ணு இருந்துச்சு. ரெட் சில்லி அத குடுத்துருக்குறேன். அவ சாப்பிட்டுட்ருக்குறா. அவளுக்கு மிளகானா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் என்ன குழம்பு வைக்கிறேன்னா, மீன் குழம்பு தாங்க. ஆஸ் யூசுவல் எப்பவும் போல மீன் குழம்பு வைக்கிறது தான். மீன் குழம்போட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் மீன் குழம்போட வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி தான் வைக்கணும். நான் என்னோடய ஸ்டைலில் அப்படி தான் நான் வைப்பேன். இப்போயும் அதே மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு மீனை எடுத்து குழம்புல போட்டுட்டேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீன் போட்டுட்டேன். இது என்ன மீன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை எங்கள் ஊரில் வந்து ஆக்கணங்கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மீன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் ஊரில் என்ன எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் அந்த மீன் பேரை சொல்லுங்கள். இப்போ குழம்பு வச்சுட்டேன். இந்த மீனுக்கு வந்து குழம்பு கொதித்து முடிக்கும்போது லைட்டாக வந்து வெள்ளை பூண்டு தட்டி போடுவாங்க. அ குழம்ப இறக்க போகும்போது வெள்ளை பூண்டு தட்டி போடுவாங்க. அப்போ நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஓகே. நான் அடுத்து வந்து கிட்னி பீன்ஸ் ஊற வச்சுருக்கேன். நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அதை வடிகட்டி தண்ணியெல்லாம் கழுவி அலசிட்டு, அந்த பீன்ஸுக்கு நான் வந்து பீன்ஸ் கிரேவி வைக்க போகிறேன். கிட்னி பீன்ஸு அதாவது ராஜ்மான்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு நல்ல சத்து இருக்குது இதில. இது நான் இப்போ வந்து அதுக்கு தேங்காய் பால் கொடுக்கணும் அதுக்கு. அந்த பீன்ஸ் கிரேவிக்கு தேங்காய் பால் எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல ஆஸ் யூசுவல் வெங்காயம் கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து மீன் குழம்பு வச்சு, பீன்ஸ் கிரேவி வச்சு, முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்பீடாக தான் விட்டுருக்கேன். வீடியோவை வந்து டக்கு டக்குன்னு தான் பண்ண போகிறேன். ஆஸ் யூசுவல் இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆல்ரெடி நான் வந்து பீன்ஸோட வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த பீன்ஸுக்கு வந்து நான் இறால் போட போகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் போடல. சம்டைம்ஸ் சிக்கன் போட்டும் செய்வேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு ட்ரிப்பாவது நான் அந்த ராஜ்மா எடுத்துப்பேன். எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களா இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல விஷயமா சொல்லுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் சொல்கிறேன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய வீடியோ வந்து இன்னும் க்ரோத் ஆகாமல் தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 63 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணமே வந்து இங்கே என்னை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி இங்கே வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பார்த்தாலே தெரியுது. நீங்கள் தான் காரணம். இந்த வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம். எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. இப்போ நான் வந்து பீன்ஸில் வந்து இறால் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு, தக்காளி போட்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு, நம்ம ஆஸ் யூசுவல் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த இந்த கிட்னி பீன்ஸோட கிரேவி. இப்போ நான் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா தாளித்து அடுப்பில் உப்பு போட்டு அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ண போகிறேன். எனக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா கத்தி வச்சு சரன்னு கட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோஸ் கட் பண்ணுறது. ஒரு 2 செகண்டில் முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த காய்கறியிலே வந்து கட் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவேன். அது மாதிரி வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிட்டேன். பீன்ஸுக்கு தேங்காய் பால் ஊற்றி குக்கரில் வந்து 10 விசில் வைக்கணும். ஒரு விசில்லாம் வைக்கக்கூடாது. 10 விசில் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த விதை வந்து நல்லா வந்து வெந்து வரும். ஏன்னா அது வந்து காஞ்சது, பச்சை கிடையாது, ஃப்ரெஷ் கிடையாது, காஞ்சது. அந்த காஞ்சது தான் நமக்கு வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நம்ம அதை வந்து ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சா தான் அது காலையில் வந்து விசில் 10 விசில் வச்சு தான் சமைச்சு 10 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து 10 விசில் அடிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ முட்டைக்கோஸ் ஆல்ரெடி எப்போவும் எப்படி பண்ணுவோம் முட்டைக்கோஸ் அதே மாதிரியே தாளிச்சிக்கணும். கடைசியில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ துருவல் போட்டு வதக்கி இறக்கணும். அவ்வளோதாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட வந்துட்டாங்க. உயிர் எடுக்கிறாங்க. சாப்பாடு போடு லேட் ஆச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அதனால நான் வந்து அவசரமாக சாப்பாடு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.